ஹே மூவி லவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையாட்டு போய் ட்ரூ லவ் இருக்கான்னு கேட்டால் ட்ரூ லவ்வா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே ஆமாம் ட்ரூ லவ்லாம் இருக்குப்பா அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த டாக்ஸ் லவ். ஆனால் நம்மளாம் நிறைய பேர் டாக்ஸ்லாம் வளர்த்ததில்ல. ஆனால் வளர்த்தவங்களுக்கு தெரியும் அந்த டாக்ஸோட லவ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறப்ப ஒரு ரியல் லைஃப் டாக் ஸ்டோரி. ஜப்பானில் ஹச்சிகோ அப்படிங்கிற ஒரு டாக் அவரோட ஓனருக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 10 வருஷம் வெயிட் பண்ணி பரிதாபமாக செத்து போன கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஹச்சிகோவோட லவ் ஸ்டோரியை ரொம்ப எமோஷ்னலாக நம்மளை அள வைக்கிற மாதிரி சொன்ன கதை தான் ஹச்சிகோஸ் ஏ டாக்ஸ் டேல். இந்த படத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருந்து கட்டாயமாக ஒரு சொட்டு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக ஹியூமருக்கும் டாக்கும் இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த கதை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களில் ஒருவன் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஸ்கூலில் மை ஹீரோ அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பசங்களாம் ஒவ்வொருத்தங்களா ஸ்பீக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வரான். இவன் பேர் ரோனி. இவன் மை ஹீரோ ஹச்சிகோ அப்படிங்கிற டாபிக்ல பேச வந்திருக்கான். இது என்ன டாபிக்னா அவன் தாத்தா வளர்த்த ஹச்சிகோ அப்படிங்கிற ஒரு நாயோட லவ் ஸ்டோரியோட டாபிக் தான் இப்போ பேச வந்திருக்கான். ஆனா ஸ்டார்டிங்ல அந்த கிளாஸ்ல இருந்த எல்லாரும் இது ஒரு சாதாரணமான டாக் ஸ்டோரி தான் அப்படின்னு போரிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரோனி அந்த கதையை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி ஜம்ப் பண்ணி இப்போ ஜப்பானுக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஓல்டு மேன் ஒரு அழகான நாய்க்குட்டியை ஜப்பான்ல இருந்து யூஎஸ்க்கு கொரியர் மூலியமா அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த குட்டி நாய் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொரியர் மூலமா டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும் போதுல ஒரு ட்ராலில இருந்து இன்னொரு ட்ராலி மாட்டும் போச்சுல அந்த பாக்ஸ் கீழே விழுந்துருது. அதை கவனிக்காமலே போயிருந்தாங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த நாய்க்குட்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கியூட்டா அங்கே எங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி யாருக்கிட்ட போறேன்னே தெரியாம கடைசியா ஒருத்தட்ட போய் நிக்குது. இவர் பேர் தான் பார்க்கர். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் யூஎஸ்ல ஒரு மியூசிக் காலேஜ்ல மியூசிக் டீச்சரா இருக்காரு. பியோனெல்லாம் வாசிக்க சொல்லி கொடுக்காரு. இவர்கிட்ட அந்த டாக் வந்து நிக்கிறத பார்க்கவும் அவருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த டாக்கை தூக்கிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. இந்த டாக் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். இல்லை அந்த வேலைலாம் எங்களால் பார்க்க முடியாது, நீங்க வேணா பார்த்து யார்ட்டையும் கொடுக்கணும் கொடுத்துக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஹச்சிகோவை பார்க்குறாரு. அது ரொம்பவே கியூட்டாகவும் பாவமாகவும் இருக்கு. சரி இதை தனியாக விடணுமான்னு அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிருந்தாரு பார்க்கர். ஆனால் பார்க்கருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா பார்க்கரோட ஒய்ஃபுக்கு டாக்னா சுத்தமாக பிடிக்காது. அதனால ஹச்சிகோவை ஒரு தனியாக ஒரு ரூம்குள்ள அடைச்சிட்டு அவர் தூங்க போயிருந்தாரு. ஆனால் ஹச்சிகோ மிட் நைட்டில் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து கியூட்டா அங்கேயும் வெளியே வர்றத அவன் ஒய்ஃப் பார்த்துருதா. ஹச்சிகோவை பார்த்த பார்க்கர் ஒய்ஃப் கண்ணா பண்ணான்னு கத்துறா. பார்க்கர் இல்லை எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அது அங்கே எங்கேயும் பாவமாக சுற்றிட்டு இருந்தேன், அதனால தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன், நாளைக்கு அதை கொண்டு யார்ட்டையாட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ பார்க்கரோட ஒய்ஃப் ஹச்சிகோவை ஃபோட்டோ எடுத்துட்டு இதை ஊர் ஃபுல்லாக ஒட்டுங்க, யாராட்டும் தேடி வந்தாங்கன்னா இதை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ இதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக யார்ட்டையாட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தா. ஆனால் பார்க்கரோட பொண்ணு ஆண்டிக்கு ஹச்சிகோ ரொம்பவே பிடிச்சி போயிருது. டேடி இதை நம்ம வச்சுக்கலாமான்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த போஸ்டரை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒட்டி இதை யார்ட்டையாட்டு கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கன்னு பார்க்கரோட ஒய்ஃப் சொல்லியிருந்தா. இப்போ பார்க்கர் போஸ்டரையும் அந்த டாக்கையும் தூக்கிட்டு ஊர் ஃபுல்லாக ஒட்டிகிட்டே போகிறான். பார்க்குற எல்லாத்திட்டையும் கேட்குறான், இப்படி என்கிட்ட ஒரு டாக் இருக்குது, உங்களுக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டே போகிறான். பார்க்கறால அந்த டாக்கை தனியாக விடுறதுக்கும் மனசில் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ ஹச்சிகோவை அனிமல் கேர் கொண்டு போய் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டாக் இருக்குது, இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலன்னு கேட்காரு. இப்போ அங்கே இருந்தவரும் இதை பார்க்குறதுக்கு திருநாயுமே இல்லை. அது இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணுறோம், ஒரு 2 வாரம் கழிச்சு நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இந்த நாயை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம். என்னது 2 வாரமா? 2 வாரம் இதை நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா என் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடிடுவாளேன்னு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு புக் ஷாப் இருக்குது. அங்கே மேரின்னு ஒரு லேடி இருக்காங்க, நம்ம பார்க்கரோட ஃப்ரெண்டு தான். சொல்லப்போனால் அவங்க ஒரு பெட் லவர். மேரிக்கு ஹச்சிகோ ரொம்ப பிடிச்சி போயிடுது. பார்க்கர் நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னு கேட்கவும் ஆனால் என்ன பிரச்சனைனா மேரி ஆல்ரெடி அவள் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறா. ஆனால் அந்த பூனைக்கு டாக்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது, அதனால் என்னால் இதை வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா. ஆனால் பார்க்கர் ஹச்சிகோவை தனியாக விடுறதுக்கு மனசே இல்லை. இதை எப்படியாட்டி யாருக்கிட்டையாவது சேஃபாக கொடுத்துடணுங்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஹாட் டாக் கடை இருக்குது. அதில் அவரோட ஃப்ரெண்டு தான் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட கூட இதை வச்சுக்கிறியா வளர்த்துக்கிறியா, இதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் கடைக்கு இது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்ல முடியல. ஹாட் டாக் கடைக்கே நீ டாக்கை சேல் பண்ணுறேன்னு அவரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கலாய்க்கிறாரு. அடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, இதை தேடி யாரும் வந்தாங்களாம் கேட்கவும் இல்லை அப்படிலாம் யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. பார்க்கர் ஹச்சிகோவை ஒரு பேக்கில் போட்டு அங்கே எங்கேயுமா கூட்டு சுற்றுறாரு. அவரோட மியூசிக் கிளாஸ்க்கும் ஹச்சிகோவை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை உங்களுக்கு யாருக்காட்டு இந்த டாக் வேணுமான்னு கேட்குறாங்க. அவங்களும் யாரும் வேணுங்கிற மாதிரி சொல்லலை. அப்போ தான் பார்க்கரோட ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவர் பார்க்கர்ட்ட ஹச்சிகோவை பார்த்துட்டு இது ஏமனாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு, இது அகிட்டா அப்படிங்கிற ஒரு டாக் பிரீட், இது சாதாரண டாக் பிரீட் இல்லை, இது ஒரு யூனிக்கான டாக் பிரீட். அப்படி அந்த டாக் கழுத்தில் கிடக்கிற ஒரு டாலரை பார்க்குறாரு. அதில் சைனீஸில் ஹேச்சினா எழுதியிருக்கு. ஹேச்சினா வேற ஒன்றும் இல்லை, ஜாப்பனீஸில் நம்பர் 8னா ஃபார்ச்சூன். ஸோ நீ ரொம்ப லக்கியானு பார்க்கர் ஹச்சிகோட்டை விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹேச்சின்னு பேரும் வச்சிருந்தாரு. பார்க்கர் ஹச்சிகோட்டை பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் இந்த டாக் நீயா கண்டுபிடிச்சா இல்லாட்டா அதுவா உங்ககிட்ட வந்ததான்னு கேட்கும்போது இல்லை அதுவாக தான் என்கிட்ட வந்துச்சுன்னு சொல்ல முடிச்சு. இது ஏதோ ஆக்சிடென்ட்டாக நடந்தமா இல்லை ஏதோ கோ இன்சிடென்ட்டாக நடந்தமா இருக்கு, உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்கிறாரு. பார்க்கர் ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்டை இதை நீ வளர்த்துக்கிறியான்னு கேட்கவும் இல்லை
இந்த தலைவலி என்னால ஏத்துக்கிட முடியாது, நீயே வச்சுக்கன்னு சொல்லவும் பார்க்கர் ஹச்சிகோவை அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருந்தாரு. 2 பேரும் பயங்கரமா மிங்கில் ஆயிடுறாங்க. ஒய்ஃப் அதை பார்த்துட்டு கத்துறாங்க, இன்னுமா இதை தேடி யாருமே வரல, இல்ல கொஞ்சம் டைம் கொடு, நான் யாருக்கிட்டையாவது கொடுத்துருதேன். அது மட்டும் இல்லாம இது இங்க இருந்தா என்ன பிரச்சனை, இது ரொம்பவே கியூட்டா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதுல ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னு ஓடி போய் பார்த்தா பார்க்கரோட ஒய்ஃப் ஒரு 3D டிசைனர், அதாவது 3D ஹவுஸ்லாம் டிசைன் பண்றவங்க. அப்படி ஒரு ரூம்ல ஒரு 3D மாடல் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹச்சிகோ போட்டு உடைச்சிருது. அதை பார்த்த பார்க்கரோட ஒய்ஃப் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருதா. இப்போ பார்க்கருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஹச்சிகோவை தூக்கிட்டு வீட்டுக்கு விளையாடி இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு பூட்டிட்டு போயிருந்தாரு. இப்போ வெளியில மழை பெய்யற மாதிரி அறிகுறி இருக்குது, பயங்கரமா மின்னல் அடிக்குது, இடியெல்லாம் இடிக்குது. ஹச்சிகோ ரொம்பவே பயந்து போய் இருக்குது. சரி நம்மளை யாராட்டும் உள்ள கூப்பிட்டுக்கிடுவாங்களான்னு ஏக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்குது ஒரு ஓட்ட வழியா. ஆனா வீட்டுக்குள்ள அவங்களோட ஹார்ட் ஒர்க் இப்படி வீணா போயிருச்சேன்னு பயங்கரமான சண்டையே போய்கிட்டு இருக்கு. வெளியில இடி இடிக்கிற சவுண்டு கேட்டதும் பார்க்கற வேகமா ஸ்டோர் ரூம் கோடி வந்து ஹச்சிகோ தூக்கிட்டு, நீ பயப்படாத, நம்ம வீட்டுக்குள்ளே தங்கிடலான்ட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டாக் பிரீடை பத்தி ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல என்ன தெரியுதுன்னா, இந்த டாக் பிரீடு தான் ஃபர்ஸ்ட் மனிதங்களோட மிங்கிள் பண்ண ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி போட்டிருக்குது. அப்படி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும் போது இது ரொம்பவே ஸ்பெஷலான டாக் பிரீடுலாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிவில மேட்ச் பாக்குறாங்க. இவர் அப்படியே தூங்கிருந்தாரு. நம்ம ஹச்சிகோ அவர்கிட்ட கியூட்டா விளையாடிட்டு இருக்குது. அந்த டைம்ல பார்க்கரோட ஒய்ஃப் வந்து பாக்குறா, இவர் அடங்கவே மாட்டார் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதுல அவளுக்கும் அந்த டாக் கூட ஒரு கனெக்ஷன் ஆகுது. என்னடா இது இவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. அடுத்த நாள் பார்க்கர் அந்த ஹச்சிகோட்ட ஒரு பாலை தூக்கி போட்டு விளையாண்டிக்கிட்டு இருக்காரு. தூக்கி போட்டு இதை எடுத்துட்டு வாங்காரு. ஆனா அதை எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. அதை கிச்சன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற பார்க்கரோட ஒய்ஃபும் அவன் மகளும், என்னடா இவர் இந்த நாய் கூட இவ்வளோ கியூட்டா மிங்கிள் ஆயிட்டாரு, அவ்வளோ சீக்கிரமா இவர் யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டாருன்னு கொஞ்சம் அப்படி வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்க இருந்துன்னா அனிமல் கேர்ல இருந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்க்கர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த டாக் யாராட்டும் அடாப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கால் பண்ணி கேட்பறாங்க. அப்படியா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு பார்க்கரை கூப்பிடுறதுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ பார்க்கர் ஹச்சிகோ கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. பார்க்கரோட ஒய்ஃப் பார்க்கர் அவ்வளோ ஜாலியா பார்த்ததே இல்லை. இப்போ பார்க்கர் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க ஆல்ரெடி அந்த டாக் ஒருத்தங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க, சாரி கொடுக்குறமா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுதா. அவ்வளோதான், நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுது. பார்க்கருக்கும் ரொம்ப வயசாயிட்டு, ஹேச்சியும் நல்லாவே வளர்ந்துட்டான். அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஹேச்சியால பார்க்கரை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பாண்டிங் அவங்களுக்குள்ள உண்டாயிருச்சு. பார்க்கர் டெய்லி ஒர்க் கிளம்புல ஹேச்சி அவங்க கூட வர்றதுக்கு ஆசைப்படும். ஆனா ஹேச்சியை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பூட்டி வச்சுட்டு தான் போவார். ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பார்க்கர் வேலை கிளம்புறதுக்கு அப்புறம் ஹேச்சி அந்த வால்க்கு கீழே இருக்கிற மண்ணை தோண்டி வெளியே ஓடி வந்துருது. ஹேச்சி இப்போ பார்க்கரை தேடி நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிட்டு பார்க்கரும் ஒர்க்குக்கு கிளம்புறதுக்காக ட்ரெயினில் ஏறி இருக்காரு. அங்கே ஹேச்சி வந்து நிற்கிற பார்க்கணும். டேய் நீங்கள் எப்படிடா வந்த, எதுக்கு வந்துட்டு கீழே இறங்கி ஹேச்சியை வீட்டுக்கு போன்னு சொல்லவும் அதுவும் கொஞ்சம் தூரம் நகண்டு போய் நின்று, ஆனால் அங்கேருந்து போகிற மாதிரியே தெரியல. ஸ்டேஷன் மாஸ்டரும் பார்க்கருக்காக ட்ரெயினே நிப்பாட்டி வச்சிருக்காரு. சரி இப்போ என்ன செய்யணும் கேட்கும். சரி நீங்கள் ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நான் ஹேச்சியை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஒய்ஃப் பார்க்கர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும். இல்லை இவன் இன்னைக்கு நீ தேடி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டான், இவனை விட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லவும், சரி நீங்கள் கிளம்புங்க நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இப்போ பார்க்கர் வேலை கிளம்பும் ஹேச்சி அப்படி கொஞ்சம் சோகமாக படுத்துக்கிறது. அப்படியே பார்க்கரோட ஒய்ஃப் கூடயும் ஹேச்சி அப்படி கொஞ்சம் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் பார்க்கருக்கும் ஹேச்சிக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பார்க்கரோட ஒய்ஃப் கிட்ட வரல. ஹேச்சிக்கு பார்க்கருக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. பார்க்கர் வர்ற ட்ரெயின் சவுண்ட் தூரத்துல இருந்து கேட்கவும் ஹேச்சி தாவி குதிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கருக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்குது. இப்படி பார்க்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஹாட் டாக் விற்கிறவரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் கொஞ்சம் வியந்து போய் பாக்குறாங்க. பார்க்கரும் இப்போ ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்து ஹேச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தது கொஞ்சம் ஷாக் ஆயிருந்தாரு. ஹேச்சி நீ எப்போ வந்த, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுதான்னு அந்த ஹாட் டாக் விற்கிறவங்ககிட்ட கேட்கறாரு. இல்ல இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லவும், சரி வா வீட்டுக்கு கிளம்பி போகலான்ட்டு பார்க்கர் ஹேச்சியை வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்க்கரோட பொண்ணு மைக்கிள்ங்கிறவனோ லவ் பண்றேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு சின்னதாக வீட்டில் ஒரு பார்ட்டியுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவனும் ஹேச்சி கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அப்போ பாலை தூக்கி போட்டு இதை எடுத்துட்டு வான்னு சொல்றான். ஆனால் ஹேச்சி எடுத்துட்டு வர்ற மாதிரி தெரியல. பார்க்கர் ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்டை இந்த நாய் மட்டும் ஏன் அந்த பாலை தூக்கி போட்டால் எடுத்துட்டு வந்து கொடுக்கவே மாட்டேங்குன்னு கேட்கவும், இது மற்ற டாக் மாதிரி சாதாரண நாயெல்லாம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் ஆயிடாது, இது மனுஷங்களுக்கும் இந்த டாக்குக்கும் உள்ள ஃபீலே வேற, அது சொல்லி புரியுற மாதிரிலாம் இருக்காது. மறுநாள் பார்க்கர் வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஹேச்சி நானும் வந்து நிற்கிறாரு. பார்க்கர் ஹேச்சிட்ட இப்படி போகிற இடத்துக்குலாம் உன்னை கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லவும் ஹேச்சி அப்படி சோகமாக மூஞ்சி வைக்கவும், சரி வா கிளம்பி போகலான்னு பார்க்கர் ஹேச்சியை கூப்பிட்டு போறாரு. ஹேச்சியை ஊரில் தெரியாதவங்க யாருமே இல்லை. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஊருக்கே தெரியுது. டெய்லி பார்க்கர் வேலை கிளம்புச்சுல அவர் கூடவே வந்துட்டு ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டாக பார்க்கரை ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடும். இதான் ஹேச்சியோட ரெகுலர் ஜாபே. நாட்கள் அப்படியே ஓடுது. பார்க்கரோட பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகுது. பார்க்கருக்கும் ஹேச்சிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கரோட பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறையான ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஹேச்சியையும் பார்க்கரையும் ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. அதாவது இவங்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு அப்பாவும் மகளும் பாசமா விளையாடிக்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லாரும் ரொம்ப
சந்தோஷமா தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் பார்க்கர் வேலைக்கு கிளம்பும் போச்சுல ஹேச்சியை கூப்பிட்றான். சரி வா கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு கூப்பிடும் போச்சுல ஹேச்சி வர மறுக்குது. சரி நான் கிளம்புறேன்னு பார்க்கர் கிளம்புவோம். ஹேச்சி பின்னாடியே அவனுக்காக ஒரு பாலை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது. சர்ப்ரைஸா அந்த பாலை பார்க்கர்கிட்ட கொண்டு கொடுக்கவும் நீ அந்த பாலை கொண்டு வந்த அப்படின்ட்டு அந்த பாலை எடுத்துட்டு தூக்கி போடுறாரு. மறுபடியும் ஹேச்சி அந்த பாலை எடுத்துட்டு பார்க்கர்கிட்ட கொடுக்கும். ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்க பாருங்க ஹேச்சி எனக்காக அந்த பாலை கொண்டு வந்திருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. சரி நான் ஆஃபீஸ் கிளம்புவோம். ஹேச்சி பார்க்கரை விடாம ஹக் பண்ணிக்கிறது. என்னடா இது நம்ம இன்னைக்கு விட மாட்டேங்கன்னு பார்க்கர் ஒரு வழியா மியூசிக் காலேஜ் கிளம்பியிருந்தாரு. இப்போதான் அந்த படத்துல நம்ம நெஞ்ச நொறுக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. நம்ம பார்க்கர் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும் போதுல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்து விழுந்துருந்தாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹேச்சி பார்க்கருக்காக ஈவினிங் ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. ட்ரெயினும் வருது. ட்ரெயின்ல இருந்து ஆட்கள் எல்லாருமே இறங்கி இருந்தாங்க. ஹேச்சியோட கண்கள் பார்க்கரை தேடி ஏங்குது. ஆனா பார்க்கர் வந்த மாதிரி இல்ல. ராத்திரி ஆயிடுச்சு. ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஆனா ஹேச்சி மட்டும் அங்கே இருக்குது. அப்பதான் பார்க்கரோட மருமகன் வந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ இங்கதான் இருக்கிய, சரி வா வீட்டுக்கு கிளம்பலான்னு கூப்பிடுறான். ஆனா அவர் முகத்திலேயே ஒரு சோகம் இருக்கு. ஹேச்சியை கூப்பிட்டு வீட்டுல வச்சிருந்தாரு. ஆனா ஹேச்சி பார்க்கர் எப்பண்டா வருவாருன்னு ஏக்கத்தோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. பார்க்கரையும் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஹேச்சி டெய்லி ஷார்ப்பா 5 மணிக்கு பார்க்கருக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல டெய்லியுமே வெயிட் பண்ணுது, அவரை பாத்திர மாட்டோமான்னு. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் இந்த பாடுற கண்ணா பார்க்கர் இறந்து போயிட்டாரு, இனிமே வர மாட்டாரு. ஆனா அங்க இருந்த எல்லாருமே இவ்வளவு நாள் ஹேச்சிய ஒரு குழந்தையா தான் பார்த்திருக்காங்க. இப்போ பார்க்கர் இறந்ததுக்கு அப்புறம் பார்க்கரோட ஒய்ஃப் அவங்க இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு ரொம்ப தூரமா தள்ளி போறாங்க. அப்படி ஹேச்சியும் கூட்டு போயிருக்காங்க. ஹேச்சியால பார்க்கரை பார்க்க முடியாம ரொம்பவே ஏக்கத்துல வாடி போய் இருக்குது. ஒரு டைம் பார்க்கரோட மருமகன் கதவை லேசா திறக்கவும் ஹேச்சி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. அவரும் பின்னாடியே துரத்திட்டு வருவாரு. ஆனா ஹேச்சி எங்க போய் நிக்குதுன்னா பார்க்கர் இருந்த பழைய வீட்டுல வந்து பாக்குது யாராட்டி இருப்பாங்களான்னு. ஆனா அங்க வந்து பார்த்தா வேற ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற யாருமே ஹேச்சிக்கு தெரியல. சரி அங்க இருந்து நேரா ஓடி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அது எப்போதும் இருக்கிற பொசிஷன்ல வந்து உட்காந்து பார்க்கருக்காக வெயிட் பண்ணுது. இப்போ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ஹாட்டாக்கு இருக்கிறார். எல்லாருமே டேய் இவ்வளவு நாள் நீ எங்கடா போயிருந்த, திடீர்னு வந்து நிக்கிற, இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த டைம்ல பார்க்கரோட பொண்ணு ஸ்டேஷனுக்கு வர. ஹேச்சி நீ இங்க தான் இருக்கிறியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, வா வீட்டுக்கு கிளம்பி போலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போகும். அந்த காஃபி விற்கிறவரு டே இது யாரா ஹேச்சியை கூட்டு போறேன்னு சொல்லவும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேற யாரும் இல்லை பார்க்கரோட பொண்ணு தான். சரி இப்போ இங்க ஹேச்சி இருந்து என்ன பண்ண போகுது, அவ தான் கூட்டு போறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மறுபடியும் ஹேச்சியை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஹேச்சி சோகமா இருக்கிறத ஆண்டி பாக்குறாங்க. ஆண்டி ஹேச்சிட்ட அப்பா இறந்துட்டாரு, இதை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல, இனி நீ அவருக்காக வெயிட் பண்றது வேஸ்ட் தான். ஆனா ஹேச்சியோட கண்ணில் ஒரு ஏக்கம் இருக்கிறத ஆண்டி பாக்குறா. சரி உனக்கு அங்க போய் வெயிட் பண்றதா உனக்கு சந்தோஷம்னா நீ சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போன்னு கேட்டை திறந்து நம்ம ஹேச்சியை அனுப்பிச்சு வைக்கிறா. ஹேச்சியும் கடைசியா அவளுக்கு பாய் சொல்ற மாதிரி திரும்பி நின்று பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகுது. அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ஹேச்சி மறுபடியும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு கீழே படுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீதி டைம்ல பார்க்கருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குது. எப்படியாவது பார்க்கரோட முகத்தை பாத்திர மாட்டோமான்னு டெய்லி ஹேச்சி ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனே சுத்தி சுத்தி வருது. பார்க்கரோட பிரிவை அதால தாங்கிக்கவே முடியல. அப்போதான் ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு டாக அதோட ஓனர் கூப்பிட்டு போற மாதிரி ஹேச்சி பாக்குது. அது மனசு ரொம்பவே வலிக்குது. இருந்தாலும் நம்ம ஓனருக்காக இங்க தான் வெயிட் பண்ணி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ ஹேச்சி அந்த சிட்டில ஒரு ஆளாவே மாறிடுது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போற எல்லாத்துக்குமே ஹேச்சியை தெரியுது. அந்த ஸ்டேஷனோட செல்ல பிள்ளையாவே மாறிடுது ஹேச்சி. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற காஃபி விற்கிறவர் ஹாட்டாக் விற்கிறவர் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவியை ஹேச்சிக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி நாட்கள் கடந்து போக போக டெய்லி ஹேச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு டிவி ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் இது யாருக்காக வெயிட் பண்ணுன்னு கேட்கவும் அவரும் அதோட கதை ஃபுல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ அந்த டிவி ரிப்போர்ட்டர் நம்ம ஹேச்சியை ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோவே ஹேச்சியோட கதையும் நியூஸ் பேப்பர்ல போடுறாரு அந்த டிவி ரிப்போர்ட்டர். அந்த நியூஸை படிச்ச அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஹேச்சிக்கு பயங்கர ஃபேன்ஸ் ஆயிருந்தாங்க. சொல்ல போனா இப்போ நம்ம ஹேச்சிக்கு ஒரு ஃபேன் பட்டாளமே இருக்கு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு கவரை கொண்டு வந்துட்டு ஹேச்சிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் உன் லஞ்சுக்காக கொஞ்சம் காசு அமைச்சிருக்கான், இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த வாரத்தில் இது 4வது டைம், இனி நான் தான் உனக்கு மேனேஜர்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஹேச்சிட்ட சொல்றாரு. இப்போ அந்த பார்க்கரோட ஃப்ரெண்டு ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் இங்கே வராரு. இந்த நியூஸ் பேப்பர்ல நியூஸை பார்த்து தான் நானே இங்கே வந்தேன். அந்த ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட் பார்க்கர் இனி வரப்போறது இல்லைன்னு ஹேச்சிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறாரு. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது, அவர் எனக்கும் நல்லா நண்பன் தான், நானே தூங்கி இருந்துச்சா பார்க்கர் அப்பப்போ எனக்கு வந்து போகிற மாதிரி தெரியுது, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுன்னு அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசு எடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஹேச்சியோட ஃபுட்டுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. காசெல்லாம் உள்ளவங்க ஹேச்சிக்கு டெய்லி காசு அனுப்புற அளவுக்கு அவனுக்கு வேற லெவல் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவனை நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம், அவன் எங்கெல்லாம் வருவான், நீங்க அவனை பத்தி கவலைப்படாம கிளம்புங்கன்னு சொல்றாரு. அப்படி நாட்கள் வேகமா கடந்து போய்கிட்டே இருக்கு. ஹேச்சிக்கும் பயங்கரமா வயசாகுது. அது என்னதான் அங்கங்கன்னு சுத்திட்டு வந்தாலும் அது டெய்லி கரெக்டா அந்த டைமுக்கு பார்க்கருக்கு வெயிட் பண்றதை மட்டும் தவறாம பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ சில வருஷம் கழிச்சு பார்க்கரோட ஒய்ஃப் அவனோட கல்லறையை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அதே டைம்ல அவனோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அப்போ நம்ம பார்க்கரோட
ஒய்ஃபை அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு காமிக்கிறான். ஸ்டேஷனில் போய் ஹேச்சியை பார்க்குறாங்க. ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருந்தாங்க. ஹேச்சியோட நிலைமையை பார்க்க முச்சல. அப்படி ரொம்ப வயசாகி சோர்ந்து போய் பார்க்கற பாத்திர மாட்டோமான்னு ஏங்கி போய் நிற்கிது. அதை பார்த்த பார்க்கரோட ஒய்ஃப் அப்படி கண் கலங்கி, இவ்வளோ நாளாடா என் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நானும் அவங்க கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஹேச்சியை கட்டுப்பிடிச்சு பார்க்கரோட ஒய்ஃப் அழுகிறா. இதை பார்த்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டரால் டிவிக்கிறவரால் கூட சேர்ந்து நாமளால் ரொம்பவே உருக்கமாக இருக்கும் இந்த சீன். அப்படி நாட்கள் ஓடிட்டே இருக்க முடியல. ஹேச்சியோட கதைகள்லாம் பார்க்கரோட ஒய்ஃப் பார்க்கரோட பேரனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா. அப்படியே கொட்டுற பணியில் ஹேச்சியை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10வது வருஷம் நம்ம ஹேச்சி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு டாகோட ஆவரேஜ் லைஃப் டைமே 10 வருஷம் தான். கிட்டத்தட்ட ஹேச்சி அதோட கடைசி இறுதி கட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி அந்த ஸ்டேஷன்லேயே படுத்து பார்க்கரோட வாழ்ந்த நினைவுகளை அப்படி நினைச்சு பார்த்துட்டே இருக்குது. அப்படி ஹேச்சியோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டே இருக்குது. ஒரு தடவையாட்டு நம்ம பார்க்கற பாத்திர மாட்டோமான்னு அதோட கண்ணில் ஏக்கம் தெரியுது. அப்படி அந்த ஸ்டேஷன் டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து பார்க்கர் வெளியே வராரு. ரொம்பவும் தெம்பா எந்திரிச்சு ஓடி போய் பார்க்கரை கட்டி பிடிச்சி பாசத்தை காமிக்குது ஹேச்சி. சொல்லப்போனால் ஹேச்சி இறந்துட்டு 10 வருஷமா பார்க்க முடியாத பார்க்கரை இறந்து போய் மீட் பண்ணுது ஹேச்சி. ஒரு வழியாக பார்க்கறோம் ஹேச்சியும் சேர்ந்துக்கிற மாதிரி ரோனி அந்த கதையை கிளாஸில் முடிக்கிறான். இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப எமோஷனலாக அழுது போய் கையை தட்டுறாங்க. ஒரு டாக்குக்கும் ஹியூமனுக்கும் இவ்வளோ ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத ஹேச்சியோட கதையை கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ட்ரூ லவ்னா என்ன, லாயல்ட்டினா என்னங்கிறத ஹேச்சியோட கதையை கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொன்னேங்கிறத ரோனி சொல்லி அந்த கதையை முடிக்கிறான். இப்போ ரோனியும் ஒரு சின்ன குட்டி நாய் வளர்க்குறான். அவன் தாத்தா பார்க்கர் வளர்த்த மாதிரியே அவனும் அதே பாசத்தோட வளர்க்குறான். அவனுக்கு ஒரு உண்மையான லவ் கொடுக்குறதுக்கு ஒரு நாய் கிடைச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு உண்மை கதைன்னு சொன்னேன்ல, இந்த டாக் தான் ஹேச்சிகோ 1923 பிறந்திருக்கு. அவர் மாஸ்டர் 1925 இறந்ததுக்கப்புறம் 1934, அதாவது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் அதோட மாஸ்டருக்காக ஹேச்சிகோ வெயிட் பண்ணியிருக்கு. ஜப்பானில் அந்த ஸ்டேஷனில் போய் பார்த்தா இன்னைக்கும் அந்த ஹேச்சிகோ அதோட மாஸ்டருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி பிரான்ஸில் ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த பிளேஸ்க்குமே அட்மையர் ஆகி அப்படி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டே இந்த டாக் சிலையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ட்ரூ லவ் கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஒரு டாகை வளர்த்து பாருங்கள், எல்லாத்துக்குமே கட்டாயமாக ஒரு ட்ரூ லவ் கிடைக்கும். இந்த படம் உங்களை கட்டாயமாக ஒரு சொட்டு கண்ணீர் விட வச்சிருக்கேன் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மூவிலவர்ஸ், இந்த படம் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த படம் உங்களுக்கு நான் கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தோட கதையை நான் எப்படி சொன்னேங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு எமோஷனலான படத்தை மீட் பண்ண வரைக்கும் நான் உங்களில் ஒருவன். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய்.